நீங்க எல்லாருமே பலமுறை சொல்லி பார்த்துட்டீங்க, பலமுறை வீடியோ போட்டாங்க, பலமுறை கத்தி பார்த்துட்டாங்க. ஆனா அந்த ரோடு கடைசி வரைக்கும் சரியாகவே இல்ல. அப்படியே சரி பண்ணாலும் திரும்ப ஒரு 4 நாள்ல அதே மாரி ரோடு மாறிடும். ஆனா அது ஏன் அப்படி நடக்குங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அது வேற எதுவுமே இல்ல. அந்த ரோட்ல என்னதான் அங்கங்க குழி இருந்தாலும், நீங்க நோட் பண்ணிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வந்து பிரேக் ஆயிருக்கும். எனக்கு அத பார்க்கும்போது எப்படி தெரியுமா தோணுது? இந்த கோஸ்ட் ரைடர் படத்துல சின்ன வயசுல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அவர் வந்து வண்டி ஓட்டிட்டு போன இடம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரோடெல்லாம் பொளந்து பயங்கரமா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50, 100 மீட்டர் இல்ல கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். எனக்கு என்னமோ நம்ம கோஸ்ட் ரைடர் அண்ணாச்சி தான் நைட் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரோடு இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். தினமும் எத்தனையோ கணக்கான பக்தர்கள் வந்து அந்த பக்கமா போறாங்க. நடந்து போற பாத யாத்திரை பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ போறாங்க. அந்த ரோட்ட கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணீங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்படி போறவங்க வரவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளோ நாள் எனக்காக எல்லாரும் பேசினாங்க. இப்ப நானே பேசுறேன். புலியா உழுந்து நான் ரொம்ப டேமேஜா இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து சரி பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம டுடி கைஃப் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.